أعوذ بالله من الشيطان الرجيم. சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். إن هذا القرآن يقص على بني إسرائيل أكثر الذي هم فيه يختلفون. உண்மை இதுவே, இஸ்ராயேலின் வழித்தோன்றல்கள் கருத்து வேறுபாடு கொண்டுள்ள பெரும்பாலான விஷயங்களின் உண்மை நிலையை அவர்களுக்கு இந்த குர்ஆன் எடுத்துரைக்கின்றது. وَإِنَّهُ لَهُدًى وَرَحْمَةٌ لِّلْمُؤْمِنِينَ. மேலும் அது இறை நம்பிக்கையாளர்களுக்கு நேர்வழிகாட்டியாகவும் கருணையாகவும் இருக்கின்றது. إِنَّ رَبَّكَ يَقْضِي بَيْنَهُم بِحُكْمِهِ وَهُوَ الْعَزِيزُ الْعَلِيمُ. இதே போன்று திண்ணமாக இறைவன் இந்த மக்களிடையேயும் தன்னுடைய கட்டளையால் தீர்ப்பு வழங்குவான். அவன் யாவற்றையும் மிகைத்தவனாகவும் நன்கறிந்தவனாகவும் இருக்கின்றான். فَتَوَكَّلْ عَلَى اللَّهِ إِنَّكَ عَلَى الْحَقِّ الْمُبِينِ. எனவே நபியே, அல்லாஹுவையே முழுமையாய் சார்ந்திருப்பீராக. திண்ணமாக நீர் தெளிவான உண்மையில் இருக்கின்றீர்.